வணக்கம். 6ஆம் பார்வை செய்திகள். திருவாடனையில் நடைபெற்ற ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் மீண்டும் பரபரப்பு. வடிவேலுவின் சினிமா பட பாணியில் கவுன்சிலர் கேள்வி எழுப்பியதால் பிடிஓக்கள் பதற்றமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய தலைவர் முகமது முக்தார் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் செல்வி முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் ஆணையாளர் மேகலா அனைவரையும் வரவேற்று பேசினார். அதன் பிறகு சுமார் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. இந்த நிலையில் கூட்டம் ஆரம்பித்த சிறிது நேரத்தில் ஒன்றிய குழு தலைவர் முகமது முக்தார் செய்தியாளர்களை நோக்கி, இங்கு நடக்கும் நிகழ்வுகளை வீடியோ எடுக்கக்கூடாது எனவும் தேவைப்பட்டால் புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்தது கூட்டத்திற்கு வருகை தந்த செய்தியாளர்கள் மத்தியில் ஒருவித பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட போது திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 47 ஊராட்சிகளில் சாலையோர மரக்கன்றுகள் நடப்பட்டதாகவும் அதற்கு 2020-21 நிதியாண்டில் 5,40,000 ரூபாய் செலவினம் மேற்கொண்டதாகவும் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன. அப்போது 5வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் அருணாச்சலம் கேள்வி எழுப்பியதாவது, உள்ளாட்சி தேர்தல் முடிந்து 1 வருடமான நிலையில் சாலையோரங்களில் மரக்கன்றுகள் எதுவும் இதுநாள் வரையில் நடப்படவில்லை எனவும், மேலும் தாங்கள் குறிப்பிட்டது சாலையோர மரக்கன்றுகளா அல்லது குறுங்காடுகளா எனவும் நடப்படாத மரக்கன்றுகளுக்கு செலவினம் மேற்கொண்டதாக வடிவேலுவின் சினிமா பட பாணியில் சூசகமாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய ஆணையாளர் மேகலா தடுமாற்றத்துடன் பேசிவிட்டு அதன் பிறகு இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் உம்முல் ஜாமியாவிடம் கேட்டால்தான் சரியான தகவல் தெரிய வரும் எனவும், அவர் தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றதாகவும் கூறினார். ஆனால் ஆணையாளர் கூறிய 15வது நிமிடத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உம்முல் ஜாமியா இந்த ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் திடீரென வருகை தந்து அவரது இருக்கையில் அமர்ந்தார். அதன் பிறகு இது குறித்து ஒன்றிய குழு தலைவர் முகமது முக்தார் பதிலளித்ததாவது, இந்த சாலையோர மரக்கன்றுகள் நடப்பட்டது தனி அலுவலர் காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்று இருக்கலாம் எனவும், தற்சமயம் இந்த மரக்கன்றுகள் அனைத்தும் பட்டுப்போய் இருக்கலாம் எனவும் மழுப்பலான பதிலளித்ததால் கூட்டத்திற்கு வருகை தந்த 16 கவுன்சிலர்களும் ஒருவித அதிருப்தியில் இருந்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து 17வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் விஜய கதிரவன் பேசுகையில், திருவாடனை தாலுகா அரசு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை பிரிவு சிறப்பு வார்டு இல்லாததால் இப்பகுதியில் கடந்த 6 மாதங்களில் சுமார் 18க்கும் மேற்பட்டோர் முதலுதவி சிகிச்சை அளிக்க முடியாமல் மாரடைப்பால் இறந்துள்ளதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒன்றிய கவுன்சிலர்கள் சார்பாக கோரிக்கை மனு அளித்து மிக விரைவில் திருவாடனை அரசு மருத்துவமனைக்கு இருதய அறுவை சிகிச்சை பிரிவு சிறப்பு வார்டு கொண்டு வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் 1வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் மேகலா பேசிய போது, ஊராட்சி ஒன்றியம் மூலம் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளில் முறையான டெண்டர் விடாமல் வேலை பார்க்கப்படுவதாக கேள்வி எழுப்பினார். இது குறித்து பதிலளித்த ஒன்றிய தலைவர் முகமது முக்தார் பேசுகையில், இது குறித்து பரிசீலிக்கப்படும் என மழுப்பலான பதிலளித்ததால் அனைத்து கவுன்சிலர்களும் ஒருவித அதிருப்தியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகில் உள்ள எஸ் மாரியூர் கிராமத்தில் அமைந்துள்ள தேவசபையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை பாஸ்டர் மோட்சம் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகையொட்டி தேவாலயங்களில் வண்ண வண்ண விளக்குகளும் ஆராதனை பாடல்களும் குழந்தைகளின் புன்னகையும் ஒன்று கூடி வந்த நள்ளிரவு வேளையில் இயேசு கிறிஸ்து பிறந்த தருணத்தை அனைவரும் மேரி கிறிஸ்மஸ் மற்றும் கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு சிறப்பு ஆராதனை செய்தனர். இந்நிகழ்வில் தேவசபை ஊழியர்கள் மேரி, யோசுவா, கேலிப் சக்தி, தெய்வக்கனி உட்பட ஏராளமான பொதுமக்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர்.
முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 33ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 33ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக பிரமுகர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் முனியசாமி, இளைஞரணி மாவட்ட துணைச் செயலாளர் தினேஷ், நகர இளைஞர் பாசறை சேகர், விகா நகர் இளைஞர் பாசறை யுவராஜ், நகர் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கார்த்திக், செயலாளர் தினேஷ், பொருளாளர் முத்துக்குமார், நகர் அம்மா பேரவை துணைச் செயலாளர் கார்த்திக், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆசை ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் பெரியாரின் 47வது நினைவு நாளை திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அமர்சிங் தலைமையில் ஆற்றுப்பாலத்திலிருந்து ஊர்வலமாக வந்து பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சொக்கா ரவி, திமுக மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம், சிபிஐ கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் சந்திரகுமார், மதிமுக மாவட்ட செயலாளர் உதயகுமார், காங்கிரஸ் கட்சியின் மாநகர் தலைவர் ராஜேந்திரன், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாவட்ட செயலர் செல்லா, கலைவாணன் உள்ளிட்ட திரளானோர் அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு தேவாலயம் மற்றும் பல இடங்களில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் இயேசு பிறப்பை சித்தரிக்கும் விதமாக குடில்களும் அமைக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. இதேபோல் வருடா வருடம் பல லட்சம் ரூபாய் பொருட்செலவில் பாற்பள்ளத்தில் குடில் அமைப்பது வழக்கம். இந்த வருடம் கொரோனா தாக்கம் காரணமாக குடில் அமைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தாமதமாக உத்தரவு கிடைத்ததால் சுமார் 10 லட்சம் ரூபாய் பொருட்செலவில் தாஜ்மஹால் வடிவில் குடில் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த குடில் இன்று மாலை திறக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தில் மொத்தமாக பணத்தை முதலீடு செய்தால் மாதந்தோறும் வட்டி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதேபோல் மாதந்தோறும் ஏல சீட்டு நடத்தப்பட்டது. இதனை நம்பி திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்தனர். அதேபோல் ஏல சீட்டிலும் சேர்ந்தனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த நிறுவனம் மூடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் இதுவரை மொத்தம் 550 பேர் புகார் அளித்தனர். அவர்களிடம் மொத்தம் 40 கோடி ரூபாய் அளவில் மோசடி நடந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் துணை சூப்பரண்ட் சரவணன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் நாகலட்சுமி மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் நிறுவனத்தின் நிர்வாகிகள் உட்பட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதில் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த தர்வீஸ் அக்தர் வயது 32, அவருடைய மனைவி ரம்சியா பானு வயது 25, கோப்பையைச் சேர்ந்த கருப்பசாமி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 7 பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரியார் சிலை அருகே ஒரு மெடிக்கல் வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்திற்குள் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்ததை கண்ட வாகன உரிமையாளர் காரைக்குடி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலருக்கு தகவல் தெரிவித்தார். இளங்கோவன் தலைமையில் விரைந்து வந்த தீயணைப்பு காவலர்கள் வாகனத்தின் முன்பகுதி முழுவதையும் பிரித்து உள்ளே சுருண்டிருந்த 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பை லாவகமாக பிடித்து அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று சாரை பாம்பை விடுவித்தனர். தீயணைப்பு வீரர்களின் விரைவான செயல்பாட்டை அனைவரும் பாராட்டினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை கீழமாளிகை ஊராட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினம் ஒன்றிய கழக செயலாளர் கார்ல் மார்க்ஸ் மற்றும் மாவட்ட இலக்கிய அணி துணைச் செயலாளர் உலகநாதன் தலைமையிலும் அவைத்தலைவர் ராஜேந்திரன் மற்றும் ஊராட்சி செயலாளர் தர்மராஜ் முன்னிலையிலும் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ரஞ்சித், கிளைச் செயலாளர் மதியழகன், ராமலிங்கம், வீரமணி, தமிழ்வேந்தன், ஆறுமுகம் மற்றும் கழக தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டு திட்டம்
இந்திய தொழுநோய் சேவை அறக்கட்டளை, மாற்றுத்திறனாளிகள் புதுவாழ்வு நலச்சங்கம் மற்றும் டிசம்பர் 3 இயக்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் கண் குறைபாடுகள், ஊனத்தடுப்பு முகாம், உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கு அளவீடு செய்யப்பட்டது. இந்த முகாமில் இயன்முறை மருத்துவர் மணிவண்ணன், செயல்முறை மருத்துவர் கண்மணி, உதவி உபகரணங்கள் செயல்படுத்துவர் கோடீஸ்வரன், கண் பரிசோதனை நிபுணர் கிருஷ்ணமூர்த்தி, மேற்பார்வையாளர்கள் ஜான்சிராணி, களப்பணியாளர்கள் ஜெயராஜ், விஜயகுமார், மாற்றுத்திறனாளிகள் புதுவாழ்வு நலசங்கம் கடலூர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், இளைஞரணி தலைவர் சிவராமன், காட்டுமன்னார் கோவில் மாடர்ன் நர்சிங் கல்லூரி மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புவனகிரியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 33வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புவனகிரியில் அதிமுக நகர செயலாளர் செல்வகுமார் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், சிவப்பிரகாசம், கருப்பன், விநாயகமூர்த்தி முன்னிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 33வது நினைவு நாளை முன்னிட்டு புவனகிரி வெள்ளாற்றுப்பாலம் அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழி தேவன் சார்பில் மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஜே பேரவை மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் வாசுதேவன், வேலு, கழக பேச்சாளர் தியாகராஜன், அதிமுக அம்மா பேரவை மேகநாதன், அம்மா பேரவை செயலாளர் மற்றும் நகர அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.